இன்று உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படும் அமெரிக்கா எப்படி உருவானது என்பது உலக வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. இன்று நாம் பார்க்கக்கூடிய அமெரிக்கா ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் மற்றும் பொருளாதார மையமாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலப்பரப்பில் பெரிய நகரங்களோ அமைப்பு சார்ந்த அரசுகளோ கிடையாது. அதற்கு மாறாக இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்த பல பழங்குடி மக்கள் வாழ்ந்த நிலமாகத்தான் அது இருந்தது. அந்த நிலம் எப்படி மனிதர்களால முதல்ல குடியேற்றப்பட்டது, பிறகு ஐரோப்பியர்களால் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதற்கு பிறகு எப்படி பல காலனிகளாக மாறியது, இறுதியில உலக சக்தியாக வளர்ந்தது எப்படி என்று அமெரிக்காவின் பின்னணியில் உள்ள முழு வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். அமெரிக்காவில் மனிதர்கள் வாழ தொடங்கிய காலம் மிகவும் பழமையானது. சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவில் இருந்து மனிதர்கள் வட அமெரிக்காவுக்கு வந்தார்கள். அந்த காலத்துல பூமி ஐசேஜ் எனப்படும் பனிக்காலத்தில் இருந்தது. பனிக்காலத்தில் கடல் மட்டம் குறைந்ததால் ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் இணைக்கும் ஒரு இயற்கை தரைப்பாலம் அப்போது உருவானது. அந்த இடம் பெரிங் லேண்ட் பிரிட்ஜ் என அழைக்கப்படுது. இது இன்றைய பெரிங் ஸ்ட்ரெய்ட் பகுதியில் அமைந்திருந்தது. பனிக்காலத்தில் கடல் நீர் உறைந்ததால் கடல் மட்டம் குறைந்து அந்த பகுதியில் நிலம் வெளிப்பட்டது. இதனால் ஆசியாவின் சைபீரியா பகுதிகளில் வாழ்ந்த வேட்டையாடும் மனிதர்கள் வட அமெரிக்காவின் அலஸ்கா பகுதிக்குள் நடந்து செல்ல முடிந்தது. அவர்கள் வேட்டையாடும் மிருகங்களை பின்தொடர்ந்துதான் இந்த நிலப்பாலம் வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைந்திருக்கின்றனர். காலப்போக்கில் இந்த மக்கள் அமெரிக்கா முழுவதும் பரவி பல்வேறு பழங்குடிகளாக வளர்ந்தார்கள். பிறகு இந்த மக்கள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களில் சேரோக்கி, நவாஹோ, அபாச்சி, சியூ மற்றும் ஐரோக்வாய் போன்ற பழங்குடிகள் அமெரிக்காவின் முக்கியமான நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இனங்களாக இருந்தார்கள். இந்த பழங்குடிகள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வேட்டையாடுதல், விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்களில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்தனர். ஒவ்வொரு பழங்குடிக்கும் தனித்துவமான மொழி, கலாச்சாரம் மற்றும் மத நம்பிக்கைகள் இருந்தது. 1492 ஆண்டுக்கு முன்பு அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான பழங்குடிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் பல நூற்றுக்கணக்கான மொழிகளையும் பயன்படுத்தி வந்தனர். அது மட்டுமல்ல, பல வகை கலாச்சாரங்களையும் கொண்டிருந்தார்கள். சில ஆய்வுகளின்படி அந்த காலத்தில் அமெரிக்கா முழுவதும் சுமார் 5 கோடி முதல் 10 கோடி மக்கள் வரை வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுது. ஆனா இந்த நிலைமை 1492 ஆண்டுக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்தது. அந்த ஆண்டுதான் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை வந்தடைந்தனர். அவர்களுடன் வந்த முக்கியமான விஷயம் பல்வேறு நோய்கள். ஐரோப்பியர்களால் கொண்டு வரப்பட்ட ஸ்மால் பாக்ஸ், மீஸ்லஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய்களுக்கு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் உடலில் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்த நோய்கள் மற்றும் அதனுடன் ஏற்பட்ட சமூக மாற்றங்களின் காரணமா அமெரிக்காவின் பழங்குடி மக்களின் மக்கள் தொகையில சுமார் 90% வரைக்கும் குறைந்திருக்கு. இந்த பேரழிவு சில வரலாற்றாளர்களால கிரேட் டையிங் அப்படின்னு அழைக்கப்படுது. அதன் பிறகு 1492 ஆண்டு உலக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையா அமைந்தது. அந்த ஆண்டு இத்தாலியில் பிறந்த கடல் ஆராய்ச்சியாளர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பெயின் அரசின் ஆதரவோடு கடல் பயணம் மேற்கொண்டார். இந்த கொலம்பஸ் யாரு, இவருக்கு எப்படி கடல் பயணத்தில் ஆர்வம் ஏற்பட்டது என்று பார்க்கலாம். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் 1451 ஆண்டு இத்தாலியின் கியானோ நகரத்தில் பிறந்தவர். அவரது தந்தை டொமானிகோ கொலம்போ. இவர் ஒரு நெசவாளர் மற்றும் வணிகர். கொலம்பஸ் சின்ன வயசுல இருந்தே கடல் பயணங்கள், வர்த்தக கப்பல்கள் மற்றும் உலக வரைபடங்கள் பற்றி மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இளம் வயதிலேயே அவர் கப்பல்லையும் வேலை செய்து கடல் அனுபவம் பெற்றிருந்தார். இந்த சமயங்களில் அந்த காலத்துல ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியா மற்றும் ஆசியா மிக முக்கியமான வர்த்தக மையங்களாக இருந்தது. மிளகு, லவங்கப்பட்டை, ஏலக்காய் மற்றும் பட்டு பொருட்கள் போன்ற பொருட்கள் ஐரோப்பாவில் மிகவும் மதிப்பு மிக்கவையாக இருந்தது. இதனால் ஐரோப்பியர்களுக்கு இந்தியா சென்று வர்த்தகம் செய்ய ஒரு தனி ஆர்வம் இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு செல்லும் நிலப்பாதைகள் ஓட்டோமன் எம்பையர் கட்டுப்பாட்டில் இருந்தது.
ஓட்டோமன் பேரரசு என்பது துருக்கியை மையமாக கொண்டு ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டங்கள்ல 6 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்த ஒரு சக்தி வாய்ந்த இஸ்லாமிய பேரரசு. இதனால ஐரோப்பியர்களுக்கு அந்த வழியா வர்த்தகம் செய்வது கடினமா இருந்தது. இதனால் கொலம்பஸ் ஒரு புதிய யோசனையை முன்வைக்கிறாரு. பூமி உருண்டையாக இருப்பதால் மேற்கே கடல் வழியாக பயணம் செய்தால் ஆசியாவை அடைய முடியும் என்று நம்பினார். இந்த யோசனை ஆரம்பத்துல பலரால சந்தேகத்துடன் பார்க்கப்படுது. கொலம்பஸ் அவரோட திட்டத்தை போர்ச்சுகல், இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிடம் முன்வைக்கிறாரு. ஆனா அவர்கள் அந்த திட்டத்தை ஏற்கல. இப்படி பல நாடுகள் அவரோட திட்டத்தை மறுத்த பிறகு கடைசியா ஸ்பெயின் நாட்டின் அரசரான ஃபெர்டினாண்ட் II ஆஃப் அரகன் மற்றும் அரசியான இசபெல்லா I ஆஃப் காஸ்டில் இவங்க கிறிஸ்டோபர் கொலம்பஸினுடைய யோசனையை ஏற்றுக்கிட்டு மேற்கு கடல் வழியா ஆசியாவை அடையக்கூடிய அவரது ஆராய்ச்சி பயணத்திற்கு முழு ஆதரவையும் நிதியையும் வழங்கினாங்க. அதன் பிறகு 1492 ஆண்டு ஆகஸ்ட் 3 கடல் ஆராய்ச்சியாளரான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவரோட வரலாற்று பயணத்தை ஸ்பெயினின் பாலோஸ் டி லா ஃபெரண்டரா என்ற துறைமுகத்தில இருந்து தொடங்கினார். இந்த கடல் பயணத்தில் அவருடன் 3 கப்பல்கள் வந்தன. அந்த கப்பல்கள் சாண்டா மரியா, நீனா மற்றும் பின்டா. மேற்கு திசையை நோக்கி அவர் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து நீண்ட நாட்கள் பயணம் செய்கிறாரு. இந்த கப்பல்களோட சுமார் 70 நாட்கள் கடல் பயணத்திற்கு பிறகு 1492 ஆண்டு அக்டோபர் 12 கொலம்பஸ் மற்றும் அவரது குழுவினர் ஒரு புதிய தீவை அடைகிறாங்க. அந்த தீவு இன்றைய சான் சால்வடோர் ஐலாண்ட். இந்த இடம் தற்போது பஹாமஸ் பகுதியில் அமைந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கொலம்பஸ் இந்த நிலப்பரப்பை ஆசியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தீவு என்று தவறா நினைக்கிறாரு. அதனால அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை அவர் இண்டியன்ஸ் என்று தான் அழைத்தாராம். கொலம்பஸ் அமெரிக்க நிலப்பரப்பை அடைந்திருந்தாலும் அது ஒரு புதிய கண்டம் அப்படிங்கிறத அவர் உணரல. கடைசி வரைக்கும் அது ஆசிய பகுதியாகவே தான் நினைத்திருந்தாரு. பிறகு மற்றொரு இத்தாலிய ஆராய்ச்சியாளர் அமெரிக்கோ வெஸ்புச்சி அப்படிங்கிறவர் தான் இந்த நிலப்பரப்பு ஆசியாவினுடைய ஒரு பகுதி இல்ல, மாறா இது ஒரு புதிய கண்டம் அப்படின்னு விளக்கினார். இதனை அடிப்படையாக கொண்டுதான் 1507 ஆண்டு ஜெர்மன் வரைபட நிபுணர் மார்டின் வெல்சி முல்லர் வெளியிட்ட உலக வரைபடத்தில் அந்த புதிய கண்டத்திற்கு அமெரிக்கா என்ற பெயர் வழங்கப்பட்டது. அந்த பெயர் அமெரிக்கோ வெஸ்புகி அப்படிங்கிறவரோட பெயரில் இருந்துதான் இந்த அமெரிக்கா அப்படிங்கிற பெயரே வந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு முக்கியமான வரலாற்று உண்மை என்ன அப்படின்னா, கொலம்பஸ்க்கு முன்பே ஒரு ஐரோப்பியர் அமெரிக்காவை அடைந்திருக்கிறார் என்று சில வரலாற்று ஆதாரங்கள்லாம் கூறுது. அவர்தான் நார்ஸ் வைக்கிங் ஆராய்ச்சியாளர் லைஃப் எரிக்சன். இவர் சுமார் கிபி 1000வது ஆண்டே வட அமெரிக்காவை அடைந்ததா கருதப்படுது. அவர் வந்ததாக நம்பப்படக்கூடிய இடம் எல்ஹான்ஸ் ஆக்ஸ் மெடோஸ். இந்த இடத்துல வைக்கிங் குடியேற்றம் இருந்ததை தொல்லியல் ஆய்வுகள் கூட உறுதி செய்திருக்கு. இருந்தாலும் கொலம்பஸ் பயணத்திற்கு பிறகுதான் அமெரிக்கா உலகம் முழுவதுமே அறியப்படுது. கொலம்பஸ் பயணத்திற்கு பிறகு பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு வந்தது. அப்படி ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகள் அமெரிக்காவினுடைய பல பகுதிகளில் காலனிகளை அமைக்குது. இந்த காலனிகள் உருவானதன் காரணமா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தங்களோட நிலங்களை இழந்தாங்க. அது மட்டுமல்ல, பல இடங்கள்ல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. சில பகுதிகளில் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சுரங்கங்கள்ல மற்றும் விவசாய நிலங்கள்ல கட்டாயமா வேலை செய்ய வைக்கப்படுறாங்க. ஸ்பெயின் காலனிகள்ல இது மிகவும் பொதுவாகவே இருந்தது. இதற்காக என்கோமிண்டா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவின் ஸ்பெயின் நாட்டின் குடியேற்ற ஆராய்ச்சியாளர்களால என்கோமிண்டா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கட்டாய உழைப்பு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கட்டாய வேலைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இந்த அமைப்பின் கீழ் ஸ்பானிய குடியேற்றவாதிகள் அல்லது கான்குயிஸ்டடர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்களிடமிருந்து வேலை பெறும் அதிகாரத்தை பெற்றிருந்தாங்க. அதற்கு பதிலா அவர்கள் அந்த பழங்குடியினருக்கு இராணுவ பாதுகாப்பு அளித்து அவர்களுக்கு கத்தோலிக்க மதத்தை போதித்தாங்க. ஆனா நடைமுறையில இந்த அமைப்பு ரொம்பவே கடுமையான சுரண்டலா மாறியது. பழங்குடியினர் தங்க சுரங்கங்கள்ல வேலை செய்யவும் விவசாய
பணிகளில் ஈடுபடவும் பல கட்டுமான பணிகளில் கட்டாயமாக வேலை செய்யவும் வற்புறுத்தப்படுறாங்க. இந்த கடுமையான உழைப்பு மற்றும் மனிதாபிமானமற்ற சூழ்நிலைகளினுடைய காரணமா பல பழங்குடியின மக்கள் உயிரிழந்து போறாங்க. இதனுடைய விளைவு இந்த அமைப்பு பழங்குடியின மக்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களோட சமூகத்துல அதிக மரணங்கள், பொருளாதார சுரண்டல் மற்றும் கலாச்சார அழிவுக்கு வழிவகுத்தது. பலர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றப்பட்டாங்க. இதனால தங்கள் பாரம்பரிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியையே இழந்தாங்க பல நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அதன் பிறகு 1607ஆம் ஆண்டு இங்கிலாந்து அமெரிக்காவினுடைய முதல் நிரந்தர காலனியை நிறுவுது. அது ஜேம்ஸ் டவுன் என்ற குடியேற்றம். பிறகு 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் அமெரிக்காவில் 13 பிரிட்டிஷ் காலனிகள் உருவானது. அந்த காலனிகள் விர்ஜீனியா, மாசசூசெட்ஸ், நியூயார்க், பென்சில்வேனியா, ஜார்ஜியா, மேரிலாந்து, டெலாவேர், நியூ ஜெர்சி, கனெக்டிகட், ரோட் ஐலாந்து, நியூ ஹாம்ப்ஷியர், நார்த் கரோலினா, சவுத் கரோலினா ஆகியவை அந்த 13 பிரிட்டிஷ் காலனிகளாக இருந்தது. இப்படி பிரிட்டிஷார்கள் உருவாக்கிய அந்த காலனிகளில் விவசாயம், வர்த்தகம் மற்றும் கப்பல் தொழில் வேகமாகவே வளர்ந்தது. அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டன் அரசு இந்த காலனிகளிடமிருந்து பல வரிகளை விதித்தது. அதில் முக்கியமானவை ஸ்டாம்ப் ஆக்ட், டீ ஆக்ட். இந்த வரிகளுக்கு எதிராக காலனிகளில் பெரிய அளவில் எதிர்ப்பும் எழுந்தது. 1773ஆம் ஆண்டு நடந்த பாஸ்டன் டீ பார்ட்டி என்ற நிகழ்வில் போராட்டக்காரர்கள் பிரிட்டிஷ் தேயிலை சரக்குகளை கடல்ல தூக்கி வீசுறாங்க. இந்த சம்பவம் ஒரு முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு அப்போது அமெரிக்காவுக்கு. ஏனென்றால் இந்த சம்பவம் தான் அமெரிக்க சுதந்திர போருக்கே வழிவகுத்தது. இதனை அடுத்து 1775 முதல் 1783 வரை நடந்த அமெரிக்கன் ரிவல்யூஷனரி வார் காலனிகளின் சுதந்திர போராட்டமா இருந்தது. இந்த போர்ல காலனிகளை வழிநடத்தியவர் ஜார்ஜ் வாஷிங்டன். 1776 ஜூலை 4ஆம் தேதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வெளியிட்டது. இந்த ஆவணத்தின் மூலம் அமெரிக்கா பிரிட்டனிடமிருந்து தன்னுடைய சுதந்திரத்தை அறிவித்தது. 1783ஆம் ஆண்டு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், அதாவது பாரிஸ் உடன்படிக்கை 1783இல் கையெழுத்திடப்பட்டது. இதன் மூலம் பிரிட்டன் அமெரிக்காவின் சுதந்திரத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. இதுவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவான முக்கியமான தருணம். பிறகு 1787ஆம் ஆண்டு அமெரிக்க அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. அதன் பிறகு 1789ஆம் ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக பதவியேற்றார். அதன் பிறகு 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் அமெரிக்கா மிக வேகமாக வளர்ந்தது. தொழில்துறை வளர்ச்சி, குடியேற்ற மக்கள் அதிகரிப்பு, பெரிய இயற்கை வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக இருந்தது. பிறகு அமெரிக்கா வேர்ல்டு வார் 1 மற்றும் வேர்ல்டு வார் 2 போன்ற உலக போர்களில் முக்கிய பங்கு வகித்தது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அமெரிக்கா உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றா உருவெடுத்தது. ஒரு காலத்தில் பழங்குடியின மக்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்த நிலமாக இருந்த இந்த அமெரிக்க நிலப்பரப்பு பிறகு ஐரோப்பியர்களின் வருகையால உலக வரலாற்றில் முக்கியமான மாற்றங்களை சந்தித்தது. காலப்போக்கில் அந்த நிலம் பல ஐரோப்பிய நாடுகளின் காலனிகளாக மாறி பிறகு நீண்ட சுதந்திர போராட்டம் மூலம் ஒரு புதிய நாடாக உருவெடுத்தது. இன்று அந்த நாடுதான் உலக அரசியல், பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சக்தி வாய்ந்த நாடாக வளர்ந்துள்ளது. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா.